சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வரவேற்கிறேன். கடந்த நாட்களிலே பல்வேறு விதமான சத்தியங்களை மிக சுருக்கமாக கற்றுக்கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களிலே வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனத்தை மையமாக வைத்து நாம் தியானித்து வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், உங்களுக்கு வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். அப்படியானால் ஜெயமில்லாத வாழ்க்கை வாழுகிறவன் ஒன்றையும் சுதந்தரித்துக் கொள்ள மாட்டான் என்பதுதான் வேதம் சொல்லுகிற மாறாத உண்மையாக இருக்கிறது. உலகம், மாமிசம், பிசாசு, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இவைகளெல்லாம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு அனுதினமும் போராடி கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்து ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை, போராட்டத்தை, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயம் கொள்ளும்படி, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், விரும்புகிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுதான் தேவ சித்தமாக இருக்கிறது. அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவரை நேசிக்கிற, ஆராதிக்கிற, சேவிக்கிற அல்லது நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற அநேக தேவ பிள்ளைகள் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு, ஒரு வெற்றி இல்லாத, ஜெயமில்லாத வாழ்க்கையில உழன்று கொண்டு, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே, என் வாழ்க்கை இவ்வளவு வருடம் ஆன பின்பும் இருந்த நிலைமையில இருக்கிறனே என்று அங்கலாய்க்கிறார்கள். பெருமூச்சு விட்டு அங்கே புலம்புகிறதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க கூட அப்படி நினைச்சிருக்கலாம். இத்தனை வருஷம் நான் ஆண்டவரை தேடுறேன், இவ்வளவு வருஷம் நான் சர்ச்சுக்கு போறேன், உண்மையான ஆண்டவரை ஆராதிக்கிறேன், தேடுகிறேன், ஆனா ஏன் என் வாழ்க்கையில இன்னும் மாற்றம் வரலையே என்று சொல்லி நீங்க அங்கலாய்ப்போடு காணப்படலாம். உங்களுக்கு வேதம் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஏசாயா 5:13, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சிறைப்பட்டு போகிறார்கள். ஸோ பலவித சிறையிருப்புக்கு காரணம் சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லை. யோவான் 8:32 வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு சொன்னார், தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, அப்பா என்னை விசுவாசிக்கிறீங்க, நேசிக்கிறீங்க, என்னை ஏற்றுக்கொண்டுட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த லெவல்ல இருந்தா நீங்க வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. இன்னொரு லெவலுக்கு வரணும், இன்னொரு படிக்கட்டுக்கு வரணும். என்னது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த சத்தியம் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. அதை இந்த வார்த்தையை மையமாக வச்சு இப்போ நம்ம தியானிக்கல. அதில் ஒன்றுதான், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். அநேகருக்கு தங்கள் வாழ்க்கையை மாற்ற மனசு இல்லை. அதே ரகசிய பாவம், கசப்பு, வெறுப்பு, கோபம், உலகத்தின் காரியங்கள், சிற்றின்பங்கள், இதில் உழண்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையான ஆலயத்தில் போய் ஆவியில் நிரம்பி வானத்துக்கு பூமிக்கு குதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரியவன் என்று பெருமை பாராட்டுகிறார்கள். நான் கிறிஸ்தவன் என்று பெருமை பாராட்டுகிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, பிரைஸ் தி லார்ட், நீ ஜெயம் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால், கல்வாரி சிலுவையிலே எபேசியர் 1:3 அவர் சம்பாதித்து வைத்த எல்லா பிளெஸ்ஸிங்கை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். ஏற்கனவே இந்த ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு காரியத்தை தியானித்திருக்கிறோம். குறிப்பாக எபேசியர் 6வது அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மையமாக வைத்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நிறைய சத்தியங்கள் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதில் ஒரு சத்தியம், எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் சொல்லிட்டு சொல்லுகிறார். ஏனெனில் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. சோ கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இது மிக முக்கியம், முதல் பாயிண்ட். ஆனால் இதை நான் ஃபர்ஸ்ட் தியானிக்கல, பின்னாடி தியானிப்போம். அதுக்கு கீழே இன்னொரு காரியத்தை சொல்லுவார். நீங்கள்
பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள். அடுத்த வசனம் சொல்லும், தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சர்வாயுத வர்க்கங்கள் மொத்தம் 7, 5 ஆயுதங்கள் தரித்துக் கொள்ள வேண்டியது, 2 ஆயுதங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது. ஆகவே தான் வேதம் தவறு செய்யவில்லை. தரித்துக் கொள்ளுங்கள், தரித்துக் கொள்ள வேண்டியது தரித்துக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ள வேண்டியது எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது முதலாவது ஆயுதத்தை நாம் தியானித்திருக்கிறோம். எபேசியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறைகளில் கட்டினவர்களாயும். இதை ஏற்கனவே தியானித்து முடித்து விட்டோம். ஒரே வார்த்தையில் இதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டுமானால், சத்தியம் என்றால் இந்த இடத்துல உண்மை, உண்மையுள்ள வாழ்க்கை. அநேக தேவ பிள்ளைகள் வார்த்தையில் உண்மை இல்லை, சிந்தையில் உண்மை இல்லை, நடக்கையில் உண்மை இல்லை, கணவனுக்கு உண்மையா இல்லை, மனைவிக்கு உண்மையா இல்லை, பெற்றோர்களுக்கு உண்மையா இல்லை, தொழிலில் உண்மையா இல்லை, பிஸ்னஸில் உண்மையா இல்லை. பித்தலாட்டம், ஏமாற்று, துணிகரமான இருதயம், கடின இருதயம், மனசாட்சி அநேகருக்கு கல்லாய் போயிடுச்சு. ஆனால் பெரிய கேள்வி கேட்பார்கள், ஏன் ஆண்டவர் என்னை ஆஸ்வதிக்கவில்லை என்று சொல்லி. இதோடு முடிக்கிறேன். அன்பு தேவ ஜனமே, உங்களை ஆராய்ந்து பாருங்கள். மனிதனுக்கு முன்பதாக என்ன வேணாலும் ஆக்ஷன் பண்ணிடலாம். ஆனால் வானத்தையும் பூமி படைத்த தேவனுக்கு முன்னாடி நாம் தப்பவே முடியாது. உங்களை ஆராய்ந்து பார்த்து, தாவீது சொல்றது போல வேதனை உண்டாக்கு வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து சொல்றானே, அதே போல உண்மையற்ற நிலைமை இருக்குமானால் அதை அறிந்து தேவசமத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பை ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் உண்மையாய் வாழ அர்ப்பணிப்பீர்களானால் அந்த கச்சை உங்கள் வாழ்க்கை கிரிப்பாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம தியானித்து விட்டோம். 2வது ஒரு காரியத்தை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதே வசனம் சொல்லுகிறது, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறைகளில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். நீதி என்னும் மார்பு கவசத்தை தரித்துக்கொள். ஒரு போர் வீரன் யுத்தத்துக்கு செல்லும் போது அவனுடைய அந்த யுத்த அணிகலன்களை அணிந்து கொள்ள வேண்டும். அதை மையமாக வைத்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குரிய சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இதில் நீதி என்னும் மார்பு கவசம், அதை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். மார்பை பாதுகாக்க மார்பு கவசம். இதை 2 விதத்தில் ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். முதலாவதாக 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் கிறிஸ்துவுக்குள் நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்படின்னா இயேசு சிலுவையில் மரித்ததுனால நம்ம மேல இருந்த பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டு அவர் மேல் இருந்த நீதியை தேவன் நம்மேல் வைத்து விட்டார். அந்த நீதியை பெற்றுக்கொண்டவர்கள் யாருன்னா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, இயேசுவே ஆண்டவர் என்று உள்ளத்தில் உண்மையாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அந்த தேவ நீதியை பெற்ற பாக்கியவான்கள். அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அவர்களை தான் வேதம் நீதியை பெற்றவர்களை நீதிமான்கள் என்று அழைக்கிறது. நீங்கள் ஒருவேளை சில வார்த்தைகளை கேட்டிருக்கலாம், அந்த உலகத்தில் யார் நீதிமானா இருக்கிறா? வேதம் சொல்லுகிறதே, ரோமரில் வாசிக்கிறோம், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மைதான். பழைய ஏற்பாட்டு நாட்களில் நீதிமான் ஒருவனாகியும் இல்லை, ஒருவனும் நீதிமானாக முடியாது கிறிஸ்து இயேசுவை தவிர. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு சொல்லுகிற நீதிமானுக்கு இருக்க வேண்டிய தகுதி பெர்ஃபெக்ட் லைஃப், குற்றமற்ற வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை, தவறே செய்யாத வாழ்க்கை, குற்றமே செய்யாத வாழ்க்கை தான் பழைய ஏற்பாடு எதிர்பார்க்கிறது. ஆனால் யாராலும் முடியாது என்று தேவனுக்கு தெரியும். ஆகவே தான் பாவமுள்ள மனிதனை மீட்பதற்காக மனிதனுடைய எல்லா பாவத்தையும் தாமேல் அள்ளி போட்டுக்கொண்டு நம்மை நிரபராதிகளாக மாற்றி வைத்தார். நீதிமான் என்ற வார்த்தைக்கு ஒரே வார்த்தையில் அர்த்தம் சொல்ல வேண்டுமானால் நிரபராதிகள், தண்டனைக்கு தப்பினவர்கள். இறையியலின்படி அதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டுமானால் கிரேக்க பதத்தில் பயம் இல்லாமல், வெட்கம் இல்லாமல், குற்ற மனசாட்சி இல்லாமல் தேவனுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய திராணி
பழைய ஏற்பாட்டில் அது கொடுக்கப்படவில்லை எல்லா ஜனங்களுக்கும். இன்றைக்கு இயேசு நமக்காக மரித்ததினாலே குற்றவாளி கூண்டில் இருந்த நம்மை அவர் இறக்கிவிட்டு அவர் நமக்காக குற்றவாளி ஆனார். அவர் பாவி அல்ல, ஆனார் பாவமானார். அவர் சபிக்கப்பட்டவர் அல்ல, சாபமானார் நம் நிமித்தமாக. அப்பழுக்கற்ற பரிசுத்தர். இந்த வேதம் சொல்லுது, எப்பா நீ நீதிமான மாறிட்ட. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி செய்த எல்லா பாவங்களையும், நல்ல கவனியுங்கள், ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நாம் செய்த அனைத்து பாவங்களையும் இயேசுவை என்றைக்கு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு மன்னித்து மறந்து விட்டார். கர்ம பாவங்கள், ஜென்ம பாவங்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டார். சரி, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பும் தவறு செய்த பொழுது உள்ளம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் ஐயா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி உண்மையா சிலுவைக்கு முன்னாடி நின்று கதறி அறிக்கை செய்த அந்த வினாடியே பாவத்தை மன்னித்து மறந்து விட்டார். வேதம் சொல்லுகிறது, மேற்குக்கும் கிழக்குக்கு எவ்வளவு தூரம் அவ்வளவாய் நம்முடைய பாவங்களை அகற்றினார். முதுகுக்கு பின்னாடி எறிந்து விட்டார். கடலின் ஆழத்திலே போட்டு விட்டார். வேதத்தில் எபிரேயரில் வாசிக்கிறோம், உங்கள் அக்கிரமங்களை கிருபையாய் மன்னித்து நினையாமலும் இருப்பேன். முதலாவது ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயித்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் ஆண்டவரே மன்னித்து மறந்த பாவங்களை ஒரு நாளும் நினைக்க கூடாது. குற்ற மனசாட்சிக்கு, கில்ட்டி கான்சியஸுக்கு இடம் கொடுக்க கூடாது. சில விரும்பத்தகாத செயல்கள் வரும்போது, விரும்பத்தகாத காரியங்கள் நடக்கும்போது, ஐயோ நான் இப்படிப்பட்ட தவறை பண்ணனால இன்னைக்கு அனுபவிக்க என்று நினையாதிருங்கள். ஏனென்றால் அவர் நம் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நம் நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை முடிசூட்டினார் என்று சங்கீதம் 103 வாசிக்கிறோம். இரக்கம் என்றால் பல அர்த்தங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று, தப்பு செய்து தண்டனை பெற தகுதியுள்ள நபருக்கு அந்த தண்டனையை கொடுக்காமல் இருப்பது இரக்கம். கிருபை என்றால் அதே நபரை உயர்த்தி வைப்பது கிருபை. இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நம்மை முடிசூட்டி இருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் அவரை இயேசுவே நான் ஒரு பாவி என்று என்றைக்கு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீர்கள் அன்றைக்கே மன்னித்து மறந்து விட்டார். அதே போல இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பும் உண்மையா உள்ள உடைஞ்சி நொறுங்குண்ட இருதயத்தோடு அறிக்கை செய்த அந்த வினாடிய பாவத்தை மன்னித்து மறந்து விட்டார். இப்போ யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு நீதியின் மார்பு கவசத்தை தரித்து கொள்ள வேண்டும். நான் நிரபராதி, நான் தண்டனைக்கு தப்பினவன், பாவம் மன்னிக்கப்பட்டவன், என் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற ஆழமான கான்சியஸ் ஆட்டிடியூட், மனப்பான்மையில் உங்களை நீங்கள் பாவியாக குற்றவாளியாக பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஜெயிக்க முடியாது. உங்களை நீங்கள் தோற்று போனவர்களாக, ஏதோ ஒரு சுதந்திரம் சமுதாயத்தில் வாழ தகுதியற்றவர்களாக, ஏதோ என்றைக்கே செய்த பாவங்கள், நான் பாவத்தை சப்போர்ட் பண்ணி பேசவில்லை. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்துக்கு சம்பளம் உண்டு, நான் அதை பேசவில்லை. பட் ஆனால் அந்த கல்வாரிக்கு முன்னாடி நின்று உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு என்றைக்கு அறிக்கை செய்தீர்களோ அன்றைக்கு மன்னித்து விட்டார், மறந்து விட்டார். கர்த்தரே அவர் மறந்து விட்டார், நினைவில் இல்லை. இப்போ நீங்க நினைக்காதீங்க என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை நீங்க அதை நினைச்சு எவ்வளவுதான் இருந்தாலும், என் மனைவிக்கு நான் அந்த துரோகம் பண்ணிட்டேனே, என் ஹஸ்பண்டுக்கு இந்த துரோகத்தை பண்ணிட்டேனே, ஆண்டவர் என் மேல பிரியமா இருப்பாரா, என்னை நேசிப்பாரா, ஐயோ நான் அவருக்கு பிரியமானவன் அல்ல, அவருக்கு என்னை நேசிக்க முடியாது என்று சொல்லி பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்து உங்களை நீங்களே குற்றவாளியாக தீர்த்தால், குற்றவாளியாக நினைத்தால் ஒரு நாளும் உங்க மேல உள்ள தேவ திட்டம் நிறைவேற முடியாது, தேவ சித்தம் நிறைவேற முடியாது, வெற்றியுள்ள ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. ஆகவே சந்தோஷப்படுங்கள். அதுக்காக தொடர்ந்து பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்யக்கூடாது என்று அர்ப்பணிப்போடு பிரயாசப்படுகிறோம். திடீரென்று விலகு வருமானால் அவர் அறிக்கை செய்தால் உள்ள உடைந்து தூக்கி எடுப்பார். இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர் தான். இயேசுவின் இரத்தம் பாவங்களை கழுவி சுத்திகரிப்பது தான். அதற்காக நாம் துணிகரமாக பாவம் செய்யக்கூடாது. எல்லா 4 சக்கர வாகனத்திலும் எக்ஸ்ட்ரா ஒரு டயர் இருக்கும், அதுக்கு பேர் ஸ்டெப்னி டயர். எப்போதாவது தெரியாமல் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அதை மாற்றுவதற்கு தான். அதே போல் தெரியாமல் அறிந்தோ அறியாமல் நாம் பாவம் செய்துவிட்டால் அப்போ மன்னிப்பதற்குத்தான் இயேசுவின் இரத்தம். அது லைசன்ஸ் மாதிரி இல்லை. ஸோ மன்னித்து மறந்ததை நினையாதிருங்கள். கிறிஸ்துவுக்குள் உங்களை நீதிமான்களை பாருங்கள். அநேகட்ட போய் நீ நீதிமான் சொன்ன சண்டைக்கு வர்றாங்க.
நான் பாவின்றாங்க. நீ பாவின்னு நினைக்கிற வரைக்கும் உன்னால பாவம் செய்யாம இருக்க முடியாது. அவன் இருதயத்தின் நினைவு எப்படி, அவன் அப்படி இருக்கிறான். நான் நீதிமான், நான் குற்றமற்றவன், நிரபராதி, என் பாவங்களை மன்னித்து விட்டார் என்று உங்களை நீங்க உயர்வாய் நினைக்க ஆரம்பியுங்கள், பார்க்க ஆரம்பியுங்கள், துதிக்க ஆரம்பியுங்கள். எளிதாக வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். வெற்றியுள்ள ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நீதியின் மார்பு கவசத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை தியானித்திருக்கிறோம். இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரும் ஆண்டவரே விசுவாசித்து பார்த்து அந்த சிந்தையில் ஆழமாய் நான் நிரபராதி, நான் நீதிமான், தேவன் நீதி என் மேல் வைக்கப்பட்டு விட்டது, என் பாவங்கள் தேவன் மன்னித்து மறந்து விட்டார் என்ற ஒரு உயர்ந்த எண்ணம் உண்டாகட்டும். கில்ட்டி கான்சியஸ் மறையட்டும். வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.